இந்த மனித வாழ்க்கையுடைய நிலைகளை சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளும் ஆசாபாசங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அது அவர் எத்தனை இயந்திரங்களை கண்டுபிடித்திருக்கலாம், உருவாக்கியிருக்கலாம், எத்தனையோ மருந்துகளை குணப்படுத்தக்கூடிய டாக்டரும் கண்டுபிடித்திருக்கலாம். ஆனாலும் அதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய காலகட்டங்களில் மற்றவர்களுடன் பழகி அணுகி வரும் பொழுது அதிலே அவருடைய செயலாக்கங்கள் சரியாக வரவில்லை என்றால் மாறுபட்ட எண்ணங்கள் உணர்வுகளை சுவாசிக்கும்படி வந்து விடுகின்றது. அதிலே வேதனை என்ற உணர்வு அதிகமாகிவிட்டால் அந்த இயந்திரத்தையோ மருந்துகளையோ அல்லது கண்டுபிடிப்புகளையோ அடுத்தடுத்து தொடர்ந்து வளர்ச்சிக்கு சீராக செயல்படுத்த முடியாதபடி போய்விடுகின்றது. காரணம், இந்த வேதனை என்று வந்து தனக்குள் அது வளர்ச்சி பெற்று அதிகமாகிவிட்டால் சிந்திக்கும் தன்மை இழக்கச் செய்து விடுகின்றது. அதை தன்னிடம் யார் அதிகமாக அணுகி வேலை செய்கின்றார்களோ அல்லது தனக்கு கீழ் செயல்படுகின்றார்களோ அவர்களை நாம் கோபிக்க வேண்டி வருகின்றது. சரியான வழியில் அவர்கள் செயல்படவில்லை என்றால் அறிவு கிட்டவனே ஏண்டா இப்படி செய்கின்றாய் என்றெல்லாம் சீரிப்பாய் உணர்வுகள் வந்து விடுகின்றது. விஞ்ஞானியாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம். ஆனால் இந்த உணர்வின் இயக்கங்கள் வேதனை என்று வந்து கோபம் என்று அதிகரித்து விட்டால் அவள் செயலாக்கங்கள் அனைத்துமே இப்படி சிந்தனையற்ற நிலைகளாக மாறிவிடுகின்றது. காரணம், மனிதன் நுகர்ந்த உணரின் இயக்கங்கள் உயிருடன் ஒன்றி உணரின் பொறிகள் அது இயக்கப்பட்டு அந்த உணர்வாக இப்படித்தான் இயக்குகிறது என்பதனை மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் எமக்கு தெளிவாக ஊட்டினார். அதைத்தான் உங்களுக்கும் இங்கே எடுத்து காட்டுகின்றேன் என்று ஞானகுரு சொல்லுகின்றார். எல்லோரும் ஆசையுடன் தான் எத்தனை நிலையில் கொண்டுதான் வாழுகின்றோம். ஆனால் அந்த ஆசை எப்படி நிராசையாக மாறுகின்றது. நிராசையாக நடைபெறாத நிலை வரும்பொழுது மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகள் எப்படியெல்லாம் மாறுகின்றது. அதனால் நோய் எப்படி வருகின்றது. ஆக டாக்டர்கள் என்று சொல்லியிருந்தாலும் கூட, எத்தனையோ கண்டுபிடிப்புகள் அவர் கண்டுபிடித்திருந்தாலும் கூட அவர்களும் மடியத்தான் செய்கின்றார்கள். அவர்களும் தங்கள் உடலை தங்களுக்கு வந்த நோயை அகற்ற முடிவதில்லை, காக்க முடிவதில்லை. ஆக வேதனை என்று அதிகமாகி மனிதன் அல்லாத நிலையைத்தான் பெறுகின்றார்கள். ஆகவே குருநாதர் இந்த இடத்துல தெளிவாக இதை சுட்டிக்காட்டி, செல்வத்தை தேட கோடிக்கணக்கான சிந்தனைகளை செலுத்தி அதையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய வழிநடத்தக்கூடிய திறன் பெற்றிருந்தாலும் இந்த உடலுக்குள், மனித உடலுக்குள் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளும் பகமையான உணர்வுகளை, அதுதான் வெறுப்பு, வேதனை, கோபம், ஆத்திரம், விரோதம், குரோதம், வேதனை, துயரம், துன்பம், இப்படி பயம், எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை அதற்குள் ஒன்று கொண்டு சண்டையிடுவதோ பகமையாவதையோ பலவீனமான நிலை ஆவதையோ இதை நிர்வகிக்கக்கூடிய திறன் இல்லை என்றால் நாம் கோடிக்கணக்கான செல்வங்களை வைத்திருந்தாலும் அதையெல்லாம் எந்த பலனும் செய்யப்போவதில்லை. ஆக நிர்வாகி என்பவர் எத்தனையோ தொழிற்சாலைகளையும் மக்களை நிர்வகிக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்கலாம். ஆனால் தனக்குள் இருக்கக்கூடிய அணுக்களை நிர்வகிக்கக்கூடிய திறனை பெற வேண்டும் என்றால் சர்வத்தையும் ஒளியாக பேரருள் பேரொழியாக மாற்றி விண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மெய்ஞானிகளுடைய உணவை எவர் ஒருவர் தேடி தங்களுக்குள் சேர்த்து வளர்த்துக் கொள்கின்றனரோ அவரே இந்த உடல் இருக்கக்கூடிய அணுக்களை பகமை இல்லாது, ஒன்று கொண்டு சண்டையிடாது, பாதுகாப்பான நிலையில் கொண்டு ஏகாந்த நிலை பெறும் நிலையாக உருவாக்க முடியும். ஆகவே அந்த அஞ்ஞானத்தின் உணர்வைத்தான் நாம் நுகர்ந்து பழகுதல் வேண்டும். விஞ்ஞான அறிவு கொண்டு வாழ்க்கை வசதி என்று சுகத்திற்காக நாம் வாழ்க்கைக்காக என்று செய்தாலும் இது எல்லாம் உடலின் நிச்சயிக்கை தான் கடைசியிலே செல்லுகின்றது. ஆனால் மெய்ஞானத்தினுடைய உணர்வால் ஒரு அணுவின் ஆற்றலையும் இயக்கத்தையும் அறிய முடிகின்றது. அதன் அருள் உணர்வின் தன்மை கொண்டு மெய்ஞான உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் பெருக்கிவிட்டால் தீமைகளை அகற்றிடும் சக்தி வருகின்றது. பார்க்கலாம், குறும்புத்தனம் செய்வார்கள் சிலர், கேலியாக பேசுவார்கள். இதெல்லாம் உற்று பார்த்தோம் என்றால் நாம் அதை கூர்ந்து கவனித்தால், நம் உடலை விளைய ஆரம்பித்தால் அவனை நினைக்கும் போதெல்லாம் இந்த உணர்ச்சி தோன்றும். நம்மை அறியாமலே நாமும் கேலியாக பேச ஆரம்பிப்போம். இதெல்லாம் உணர்வின் இயக்கம்தான். ஆனால் தவறு என்று தெரிந்து கொள்ள முடிகின்றது. கார்த்திகேயா, தெரிந்தாலும் நம்மை காத்திடும் அந்த ஆறாவது அறிவை சீராக செயல்படுத்த வேண்டும் அல்லவா? அந்த தீமை தனக்குள் வராதபடி தடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி என்றால் அந்த ஆறாவது அறிவுக்கு நான் எப்படி வலு கொடுக்க வேண்டும்? நஞ்சினை வென்று முதல் மனிதன் அகசியன் துருவனாய் துருவ மகரிஷியாக துருவ நட்சத்திரமாக இன்றும் உள்ளான். அவனின் உணர்வை நாம் பெற்று அந்தந்த கணமே இந்த வாழ்க்கை வரக்கூடிய தீமைகளை மாற்றி பழகுதல் வேண்டும். தீமைகள் தனக்குள் புகாதபடி நன்மையின்
செயலாக நன்மைகளை பயக்கும்படியாக நாம் மாற்றி அமைக்க வேண்டும். அது அருள் ஒளியினை நமக்குள் இணைத்து தீமைகளை அடங்கச் செய்ய வேண்டும். அதான் அங்குச பாசவா. தீமையான உணர்வை நாம் நுகர்ந்திருந்தாலும் அருள் மகரிஷி உணர்வை நுகர்ந்து அதை வைத்து இதை அடக்கி தனக்குள் சீராக செயலாற்றும் தன்மை பெற வேண்டும் என்பதற்குத்தான் கல்லை காட்டி, கல் என்றால் ஆலயத்திலே கல் சிலையைத்தான் வைத்திருக்கின்றார்கள் தெய்வ உருவத்திலே. அதை உற்று நோக்கி அடுத்து உன்னுடைய வாழ்க்கை அந்த தெய்வ நிலையாகத்தான் அமைய வேண்டும். நீ இந்த உடலை விட்டு சென்றால் அந்த தெய்வீக நிலை பெற வேண்டும் என்பதைத்தான் ஞானி காட்டுகின்றான். புறத்திலே உருவத்தை காட்டி அருவத்தின் செயலை நாம் உணர்ந்து நாம் இந்த உடலுக்கு பின் அடைய வேண்டிய நிலையை குறிப்பதற்கு. ஏனால் இயற்கை உண்மை நிலையில் எப்படியெல்லாம் மாறுகிறது என்பதை உணர்ந்த மெய்ஞானிகள் தான் தம்முடைய 6வது அறிவால் 7வது ஒளியான நிலையில் பெற்றவர்கள். இந்த 6வது அறிவை எவ்வாறு சீராக செயல்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டி பேருண்மைகளை நமக்கு ஆலயங்களிலே வடிவமைத்து காட்டியுள்ளார்கள். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் எதையோ கட்டுப்பாட்டுடன் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றோம். ஆனால் தனக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள், உணர்வுகள், அணுக்களை பேரருள் பேரொளி பெறச் செய்யும் ஞானி உணர்வு கொண்டு அதை நாம் மகாபாரத போராக மாற்றாதபடி ராமன் மனதை குவித்தான் என்ற நிலையில் அனைத்தையும் உயிரோடு ஒன்றை செய்து பகமை இல்லாது, எதிர்ப்பு இல்லாது, இன்னல் இல்லாது, துன்பம் இல்லாது இந்த உடலிலே ஏகாந்த நிலை பெறும் நிலையாக பேரன்பு கொண்டு அரவணைத்து செல்லும் அரும்பெரும் அருஞான சக்தியாக வளர்த்து நாம் என்றுமே மகிழ்ந்து வாழச் செய்யும் நிலையாக உடலிலே உருவாக்க வேண்டும். அத்தகைய நிர்வாகத்திறனைத்தான் இங்கே குருநாதர் நாம் பெற வேண்டிய உண்மையான நிர்வாகத்திறன் என்று உணர்த்துகின்றார். அதை ஞானியை காட்டியுள்ள அந்த நிர்வாகத்திறனை நாம் வளர்த்துக் கொள்வோம். உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை ஏகாந்த நிலை பெறச் செய்வோம். அவர் எந்த ஞானி, எந்த ரிஷி இந்த பேருண்மைகளை உணர்த்தினானோ அவன் வழியிலே சென்று நாமும் ஏகாந்த நிலை பெற்று பேரானந்த நிலை பெற்று என்றும் மகிழ்ந்து வாழும் அழியா நிலை பெற நாம் குரு உபதேசித்த இந்த அருள் உணர்வுகளை பின்பற்றி என்றுமே ஏகாந்தமாக வாழ்வோம். குருவின் அருள் வழியிலே நாம் வாழ்வோம்.